இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த காணொளியை நீங்கள் பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற அந்த நல்ல பலத்தோடு, அந்த நல்ல செய்தியோடு கூட இந்த வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே அனுப்பி வருகிற, உங்களுக்கு கொடுத்து வருகிற இந்த செய்திகள் அநேகரை உற்சாகப்படுத்தி இருப்பதை குறித்து எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே மறுபடியுமாக தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற அந்த கருப்பொருளோடு இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசி 41வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது: யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் மீட்பருமாகிய உன் பரிசுத்தர் உரைக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 41வது அதிகாரத்திலே, ஏசாயா 41வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலே 2 முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, கோரேசை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, யாக்கோப் யூதா கோத்திரத்துக்கு இல்ல யூதா ஜனத்துக்கு, இஸ்ரவேலின் மக்களுக்கு தேவன் ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர், யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கோரேசு படையெடுத்து வருவதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கோரேசை குறித்து வேதாகமத்திலே பல இடங்களிலே அந்த ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா அறிவித்திருக்கிறதை நாம் இந்த வேதாகமத்திலே பார்க்கலாம். ஏசாயா மாத்திரமல்ல, பல இடங்களிலே கோரேசை குறித்து நாம் வாசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்கே கோரேசனுடைய அந்த ராஜாவினுடைய படையெடுப்பை குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ராஜா வரும் பொழுது, அந்த இடத்தை, பட்டணத்தை பிடிக்கும் பொழுது, யூதாவை கைப்பற்றும் பொழுது, அதாவது இஸ்ரவேலை கைப்பற்றும் பொழுது, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் கலங்கி பயந்து நடுங்கி என்ன செய்வோம் என்கிற ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடும், வந்திருக்கக்கூடும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக இது முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன இந்த வார்த்தையிலே கோராசு வந்து அங்க அந்த தேசத்துக்கு வரும் பொழுது, நீங்கள் அவனுடைய படையெடுப்பை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கலாம். அதாவது தேவனுடைய முன்னறிவிப்பின்படி தேவன் தெரிந்து கொண்ட அந்த ராஜா இந்த யூதாவை கைப்பற்றும் பொழுது, அதாவது இஸ்ரவேலை கைப்பற்றும் பொழுது, அவர்களுடைய படையெடுப்புக்கு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த ராஜாவை அந்த காரியத்தை செய்வதற்கு நான் அனுமதித்து இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 13வது வசனம் 14வது வசனத்திலே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, என்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால், அதே தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தையை
இந்த இடத்திலே இருந்து பார்ப்போமானால், என்னுடைய வலது கையை பிடித்தும் உங்களுடைய வலது கையை பிடித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். படையெடுத்து வருகிற கோரேசு ராஜாவை காட்டிலும் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனாக நமக்கு துணை நிற்கிறார். பிரியமானவளே, அதுவும் நமது வரது கரத்தை பிடித்து பக்க பலத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று அருமையான வேத வார்த்தையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்ற இந்த செய்தி எங்களுடைய ஆவி அங்கே உற்சாகம் அடையத்தக்கதாக, பலனடையத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த எதிர்ப்பாய் இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த ஏளனமாய் இருந்தாலும், எந்த நுழைச்சலாய் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த நிந்தையாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற அந்த பெரிய நம்பிக்கை, அந்த விசுவாசம், ஆண்டவர் உரைத்த இந்த வாக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று இந்த வேத வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாக்கோப் என்னும் சிறுபூச்சியே பயப்படாதே என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த மண்புழு என்று சொல்லக்கூடிய இந்த பூச்சியை பார்க்கும் பொழுது இதைக்கு தன்னை தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எதுவுமே இது தீங்கு விளைவிக்கவோ அல்லவிட்ட எதையுமே இதனாலே மற்ற காரியங்களை செய்வதற்கோ, மற்ற மிருகங்களுக்கோ, மற்ற நபர்களுக்கு எதுவுமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான நிர்பந்தமான நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து, அந்த சிறு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றால், உங்களுக்கு முன்பதாக உங்களை எதிர்த்து கொண்டு நிற்கிற எல்லாவற்றால், உங்களை போராடி கொண்டு உங்களை மேற்கொள்வதற்காக உங்களை அழித்து விடுவேன், உன்னை நாசமாக்கி விடுவேன், உன்னை சின்னாபின்னமாக்கி விடுவேன், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் தேவன் எனக்காக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் எங்கள் பட்சத்திலே இருக்கிறபடினால், தேவன் நமது பட்சத்திலே இருக்கிறபடினாலே எந்த போராட்டங்களும் நம்மை அணுக முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே இயக்கத்தோடு கூட இருக்கிறீர்களோ, இந்த மலை போன்ற பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்று இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறபடினால், அவர் நமது வலது கரத்தை பிடித்து நடத்துகிறபடினாலே இந்த பிரச்சனையை நாம் தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் மீட்பராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுவார். உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் நம்மை விட்டு கடந்து போகலாம், ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகாதவரும் கூட இருக்கிறவருமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையிலே துணையாயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் எழுதி அதை தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.